புகழனைக்கும் அல்லாஹ்வுக்கு இருந்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை பிசகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபஅ தாபீகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை எடுத்துரைத்தவனாக இரவு சிற்றுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈது திருநாளுடைய வாழ்த்துக்கள். ஈது முபாரக். அல்லாஹ் தஆலா இந்த நன்னாளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது போல மீண்டும் மீண்டும் அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் வாழ்நாள் முழுவதும் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. தன்னிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் ஒரு மாத காலங்கள் ரமலானுடைய நோன்புகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கூலியை பெறுகின்ற இந்த நன்னேரத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை எல்லாம் அழைத்து மலக்குகளிடத்திலே அல்லாஹ் இவ்வாறு கேட்கின்றான், யா அய்யுஹல் மலாயிகா, ஓ மலக்குகளே, இங்கே கூடியிருக்கின்றார்களே, இந்த மக்கள் எதற்காக வேண்டி கூடியிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றார். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அல்லாஹ் இதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த மலக்குகளின் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த மலக்குகளை சாட்சியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கேள்வி கேட்பதுண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் மலக்குகளிடத்திலே கேட்கின்றான், என்னுடைய அடியார்கள் தொடக்கூடிய இடத்தை நோக்கி அவர்கள் செல்கின்றார்களே, சென்று அமர்ந்திருக்கின்றார்களே, எதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் மலக்குகளிடத்திலே கேட்கின்ற பொழுது அப்பொழுது மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உனக்காக வேண்டி உன்னால் நோன்பிருந்து உன்னுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி உன்னுடைய பொருத்தத்தை வேண்டி அவர்கள் செய்த அந்த அமலுக்காக வேண்டி கூலியை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் யா அல்லாஹ் என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவார், மக்ஃபூரன் லக்கும் யா இபாதி மக்ஃபூரன் லக்கும், என்னுடைய அடியார்களே, நான் உங்களை மன்னித்து விட்டேன், என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. கதபதத் லக்கும் சய்யாத்திக்கும் ஹஸனா, உங்களுடைய பாவமான காரியங்களை எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றி வைத்தேன். எனவே நீங்கள் நிம்மதியாக, ராகத்தாக, மன மகிழ்ச்சியாக பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக இங்கிருந்து நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை இன்னைக்கு பெறக்கூடிய அந்த தருணத்தில் நாம் அமர்ந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. எனவே இந்த பரிசுத்தமாகக்கூடிய இந்த நேரத்தில், பாவங்களை விட்டு பரிசுத்தமாகக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ தஸக்கர ரப்பிஹி ஃபஸல்லா. அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை தொழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தம் என்பது இந்த ரமலானில் நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திலையும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும், பேச்சு சுத்தமாக இருக்க வேண்டும், செயல் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே அதில் எந்த விதமான பாவமான ஹராமான காரியங்கள் எதுவும் கலந்துவிடக்கூடாது என்று நாம் நினைத்து இந்த ரமலானிலே நாம் இருந்தோம் அல்லவா, அது வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும் என்ற
அல்லாஹ்விடத்திலே உணவு செய்து முடித்திருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் கேட்கக்கூடிய துஆ அதுதான். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன. யா அல்லாஹ், என்னை பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னை சேர்ப்பாயாக. அதே போல பரிசுத்தமானவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னை சேர்ப்பாயாக என்ற துஆவை ஒவ்வொரு உணவிற்கு பின்னால் நாம் ஓதுகின்றோம் அல்லவா? அந்த பரிசுத்தத்தை தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். அந்த பரிசுத்தம் தான் இந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி. சொல்லுவோம் அல்லவா, நோன்பு வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாதப்பா, நோன்பு வச்சுக்கிட்டு அசிங்கமான பேசக்கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, அசிங்கமான தினங்க செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இப்படி எல்லாம் நாம் சொல்றோம் அல்லவா? அதனால்தான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, இடிப்புல்லாஹு ஜஹரத்தி ஸூஇ இல்லா மன் ظلم. லா இடிப்புல்லாஹு ஜஹரத்தி ஸூஇ. நீங்கள்